அன்பு, அதாவது லவ் அனைத்து வழிகளையும் தாங்கும். அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு தான் யோசித்து பார்த்தேன், அன்புக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, ஹேட்டு, அது தாங்க எக்கச்சக்க வழியை தாங்குது. இல்லை இப்போ ஜென்ரலாகவே சமூக வலைதளங்களில் ஒரு சாராருக்கு அடுத்த சாரார் மேலே ஒரு வெறுப்பு அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நான் இப்போ தான் யோசித்து பார்த்தேன், நான் கட்டுற அதே பெட்ரோல் விலையை தான் அவனும் கட்டுறான். இப்போ எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறமா எனக்கும் ஃபார்ம் வந்துருச்சா வரலையா, அடுத்த வருஷம் ஓட்டு இருக்கா இல்லையா, போகிறது ஓட்டு உரிமை தானா இல்லை குடியுரிமையான்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதே டென்ஷன் அவனுக்கும் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவனை நீ பயங்கர சூப்பரான ஆள், எக்ஸலண்ட்டான ஆள், நீ நாசமாக போனதுக்கு ஒரே காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி யாரையா நம்ப வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்க வைக்குது. இப்போ நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு தாங்குவோம். நம்ம பிடிச்சிருக்குது, பிடிச்சவனுக்காகவோ இல்லை பிடிச்ச கட்சிக்காகவோ இல்லை பிடிச்ச அமைப்புக்காகவோ இல்லை பிடிச்ச தலைவருக்காகவோ ஓரளவுக்கு வழி தாங்குவோம். அதுக்கு மேலே போனால் போடாங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதே இது அந்த தலைவர், அந்த கட்சி, அந்த அமைப்போ ஏதோ ஒன்று யார் மேலேயோ ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குற மைலேஜை பாருங்களேன், எவ்வளோ வெறுப்புனாலும் தாங்க, எவ்வளோ அடினாலும் தாங்க முடியுது, அந்த சக்தி கிடச்சிருதுங்க. ஸோ வெறுப்பை விட அன்பு சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் வெறுப்பு தாங்குற அளவுக்கு வழியெல்லாம் அன்பால் தாங்க முடியாது. மாரல் ஆஃப் த டே.